ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் சந்து நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. சந்து மீனிங் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம யாப்பு பார்த்துருப்போம்ல, அதுதான் சந்துன்னுவாங்க. கவிதை எழுதுறதுக்கு சில விதிமுறைலாம் இருக்குங்க. ஸோ ஒரு கவிதை பார்த்தோன்னா எத்தனை எழுத்து வரணும், எத்தனை மாத்திரை வரணும், எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதுதான் சந்துன்னுவாங்கப்பா. मात्रा या वर्ण के निश्चित क्रम के साथ गति, यति, तुक आदि के नियमों से युक्त रचना को पद्य या छंद कहते हैं. அப்போ மாத்திரானா மாத்திரைகள் அல்லது எழுத்துக்கள் பார்த்தோன்னா குறிப்பிட்ட வரிசையில் அமைத்து, கத்தினா பார்த்தோன்னா இப்போ கவிதை நம்ம ஒரு படிக்கும்போது ஒரு ஃப்ளோ இருக்குங்களே, அதுதான் கத்தின்வாங்க. எத்தினா பார்த்தோன்னா இடைநிறுத்தம்னு வாங்கப்போம். சென்டென்ஸில் நம்ம இந்த மாதிரி கமா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதுதான் இடைநிறுத்தம்னு வாங்க. துக் மீனிங் பார்த்தீங்கன்னா ரைம். இப்போ ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா சேம் சவுண்ட் அண்ட் தென் சேம் வேர்டு இருக்கலாம், அதுதான் துப்பா. ஆதி கே இதெல்லாம் பார்த்தோன்னா ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அதுதான் சந்துன்வாங்க, இல்லை பத்தியன்வாங்க. சந்தியா பத்திய சரணமே ஓத்தேகேன். அப்போ சந்து அல்லது பத்தியில் நிறைய சரணங்கள் இருக்குதுன்றாங்க. என்னே பாத் பி கேத்தேகேன். சந்து இன்னொரு பேர் பார்த்தோன்னா பாத்துன்னு சொல்லுவாங்க. சதுஷ்பதி கே சார் சரண் ஓர் ஷட்பதி கே சஹ சரண் ஓத்தேகேன். சதுஷ்பதினா பார்த்தோன்னா 4 வரிகள் கொண்ட பாடலுக்குப்பா, அதில் 4 சரணங்கள் இருக்குதுங்களாம். ஷட்பதினா பார்த்தோன்னா 6 வரிகள் கொண்ட பாடலில் 6 சரணங்கள் இருக்குதுன்றாங்க. கபி கபி சார் சரண் தோ பங்கியோன் மீ லிக் ஜாத்தே ஹேன் ஜெய்சே தோஹா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அடிகள் உள்ள பாடல் பார்த்தீங்கன்னா 2 அடிகளில் எழுதுவாங்களாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோஹா. தோஹானா மெமரி போயம். पहले और तीसरी चरण को विषम चरण तथा दूसरे और तीसरे चरण को सम चरण कहते हैं. இப்போ ஒரு பாடலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 4 அடிகள் இருக்குதுங்களா, அதில் ஃபஸ்ட்டு மற்றும் 3வது அடி பேர் பாருங்கள் விஷம் சரண் வாங்கப்பா. இது ஷா வரும், விஷம் சரண் வாங்க. விஷம் சரணம் பார்த்து ஒற்றை சரணங்கள் வாங்க, ஹார்ட் டிஜிட்னு வாங்கப்பா. அதான் தூசரி ஓ சீச்சே சரண்கோ சம் சரண் கேத்தையன். அதே மாதிரி அந்த பாடலில் 2வது மற்றும் 4வது அடிகள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சம் சரண் வாங்க. சம் சரணை பார்த்தீங்கன்னா ரெட்டை சரணங்கள் வாங்க, ஈவன் டிஜிட்னு வாங்கப்பா. அது சந்திகே தோ பேத். சந்து 2 டைப் இருக்குது, மாத்ரிக் சந்த், வர்ணிக் சந்த். மாத்ரிக் சந்தில் பார்த்தீங்கன்னா इसकी चरणों में मात्रों की संख्या समान होती है. இந்த சரணத்தில் பார்த்தீங்கன்னா மாத்திரைங்களோட எண்ணிக்கை சமமாக இருக்குன்றாங்க. செகண்ட் பாருங்கள் வர்ணிக் சந்த். வர்ணிக் சந்த்னா इसके चरणों में वर्णों की संख्या समान होती है. இந்த சரணத்தில் எழுத்தோட எண்ணிக்கை சமமாக இருக்கும்ப்பா. மாத்ரானா தமிழில் நம்ம மாத்திரை படிச்சிருப்போம்ல, அதுதான் மாத்ரான்வாங்க. किसी वर्णन की उच्चारण में जो समय लगता है उसे मात्रा कहते हैं. அப்போ ஒரு எழுத்து உச்சரிக்கும் எடுக்கும் நேரத்தை தான் நம்ம மாத்திரைன்வோம். பலக் मारने या चुटकी बजाने में जो समय लगता है उस समय को एक मात्रा कहते हैं. தமிழில் நம்ம படிச்சிருப்போம்லப்பா, கண் இமைக்கும் நேரமோ அல்லது கை நொடிக்கும் நேரமோ ஒரு மாத்திரைன்வாங்க, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கண் இமைக்கும் நேரமோ அல்லது கை நொடிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரைன்வாங்க. மத்த மத்தா கல் கலா ஆதி மாத்திரைக்கே சமானாதர் சப்தின்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரையோட இடைச்சொற்கள்ன்றாங்க. அரஸ்வ स्वर की एक मात्रा और दीर्घ स्वर की 2 मात्राएं होती हैं. அப்போ இந்த அரஸ்வர் பார்த்தோன்னா தமிழில் நம்ம குறில் படிச்சிருப்போம்லப்பா, குறில் நெடில். அந்த குறில் தான் அரஸ்வருன்றாங்க, அதுக்கு ஒரு மாத்திரை. தீர்க்கஸ்வர்னா பார்த்தோன்னா நெடில். நெடில் தான் தீர்க்கஸ்வருன்வாங்க. அப்போ நெடிலுக்கு நம்ம 2 மாத்திரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அரஸ்வ கோ லகு ஓர் தீர்க் குரு கஹா ஜாத்தா ஹே. அப்போது இந்த குறில் அரஸ் உணர் பேர் பார்த்தீங்கன்னா லகுன்வாங்க. அதே மாதிரி தீர்க்கனா நெடில். நெடிலுக்கு உணர் பேர் பார்த்தீங்கன்னா குருன்வாங்க. एक मात्रा के लिए गड़ीबाई का चिन्ह और 2 मात्राओं के लिए गट कागार चिन्ह का प्रयोग किया जाता है. ஒரு மாத்திரை குறிலுக்கு நம்ம பார்த்தோன்னா கடிபாயி, இந்த ஐ சிம்பிள் பார்த்தோன்னா கடிபாயி சின்னம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா. நெடிலுக்கு பார்த்தோன்னா கட் காகர், இந்த எஸ் என்ற சின்னம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அனுஸ்வர் और விசர்க் की दो मात्राएं मानी जाती है. அப்போ அனுஸ்வர் இந்த லெட்டருக்கு மேலே ஒரு டாட் இருக்குங்களா அதுதான் அனுஸ்வர்னு வாங்கப்பா. அனுஸ்வருக்கும் விசர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரைன்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. ஜெய்சே ஹன்ஸ் வஸ்து தஹ சந்திரபிந்து கி கானனா நயி கி ஜாதி. சந்திரபிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரை இல்லைன்றாங்க. ஜெய்சே எக்ஸாம்பிள் பாருங்க. ஹன்ஸ்னா மே ஹா கேலியே ஏக் மாத்ரா. இப்போ பாருங்க ஹாக் மேலே சந்திரபிந்து இருக்குங்களா இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாத்திரான்றாங்க. சந்திரபிந்துக்கே வந்து தனி மாத்ராஸ் வந்து இல்லைன்றாங்க. சன்யுத் அக்ஷர் கா பஹலா வர்ன் தீர்க்கமானா ஜாத்தாயே. சன்யுத் அக்ஷர் நம்மளுக்கு வந்து தெரியும் ஜாயிண்ட் லெட்டர்ஸ். அப்போது சன்யுத் அக்ஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்கு முன்னாடி வர எழுத்து 2 மாத்திரன்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். வக்ர இந்த க்ர தான் நம்மளுக்கு வந்து சன்யுத் அக்ஷர். அப்போது அந்த சன்யுத் அக்ஷர் முன்னாடி வந்து ஒரு லெட்டர் இருக்குங்களா பா அதுக்கு தான் 2 மாத்திரன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விக்ரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீ தான் நம்மளுக்கு வந்து சன்யுத் அக்ஷர். அப்போ அதுக்கு முன்னாடி வர அந்த வி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரைன்னு வரும். சேம் அத்தியாபாக்னா வந்து பார்த்தீங்கன்னா இத்யான்னு இருக்குங்களா அதுக்கு முன்னாடி வந்து ஆ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரைன்றாங்க. ஹாதி மே வா வி ஓர் ஆ கேலியே 2 மாத்திரை மானி ஜாத்தி ஹே. அப்போ இதில் வந்து பாருங்க வா வி ஆ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரான்றாங்க. ஹலந்த் கா பஹலா வர்ன் தீர்க்கமானா ஜாத்தா ஹே. இப்போ நம்ம சன்யுத் அக்ஷர் நம்ம பார்த்தோம்ல சன்யுத் அக்ஷர் முன்னாடி வர லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை நம்ம பார்த்தோம்ல சேம் அதே மாதிரி தான் ஹலந்துக்கும். ஹலந்துக்கு முன்னாடி வர அந்த லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரன்றாங்க. தீர்க்கனா நெடில்பா நெடிலுக்கு வந்து 2 மாத்திரா. ஜெய்சே எக்ஸாம்பிள் பாருங்கள். ராஜன் மே இங்கே பாருங்கள் அந்த நா கீழே வந்து ஒரு லைன் இருக்குங்களா அதுதான் அலந்துன்னு வாங்க. அப்போ அலந்துக்கு முன்னாடி வர அந்த ஜாக்கு தான் 2 மாத்திரன்றாங்க. ஜா தீர்க்கமான ஜாத்தாயே. இது வந்து இன் கேரி கோயி கனா நைஹே. அப்போ இந்துக்கு ஹலந்துக்கு வந்து எந்த ஒரு மாத்திரை வந்து இல்லைன்றாங்க. यदि पद्य को पढ़ते समय नियमित वर्ण या मात्रा पर रुककर पढ़ना पड़ता है इस विश्राम को यति या विराम कहते हैं. அப்போது ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் நம்ம வந்து படிக்கும் பொழுது குறிப்பிட்ட எழுத்தோ மாத்திரைகளோ நிறுத்தி நம்ம வந்து படிக்கிறோம்ல அந்த இடை நிறுத்தல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் யதி அல்லது விராமன்வோம். ஜெய்சே எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். லாலி மேரி லால் கி கமா ஜீத் தேக்கும் தீத் லால். இந்த இடத்துல வந்து பாருங்களேன் லாலி மேரி லால் கி இந்த கமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யத்தின்னு வாங்கப்பா. துக் இதோட மீனிங் வந்து பார்க்கலாங்களா. ஜிஸ் சந்த் கே சரணோं के अंतिम वर्ण समान होते हैं उस दुकान चंद कहते हैன்றாங்க. நம்ம ஒரு சந்து நம்ம எடுத்தோம்னா அந்த சந்தோட அடிகளில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சவுண்டாக இருக்கலாம் இல்லை சேம் வேர்டாக இருக்கலாம் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா துக்கான் சந்துன்னுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். லாலி மேரே லால் கி ஜீத் தேக்கும் தீத் லால் லாலி தேக்கன் மை கயி மை பி ஹோ கயி லால். இந்த 2 லைனில் வந்து பாருங்கப்பா லால் லால் சேம் ரைமிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது அதுதான் துக்குன்றாங்க. கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள் வாங்க. மீனிங் பார்க்கலாங்களா. தீன் வர்ணம் கே சமூகக்கோ கன் கத்தேகேன். அப்போ அந்த 3 எழுத்துக்களோட கூட்டம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கன்னுன்னு வாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். மகன் நகன் பகன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கன்னுன்னு வாங்கப்பான். वर्णों के लघु और गुरु के विचार से गणों की संख्या 8 मानी जाती है. அப்போது ஒரு எழுத்தில் குரில் நெடில் சேர்த்து நம்மளுக்கு 8 கணங்கள் வந்து இருக்குதுன்றாங்க. வே நிமன் பிரகார் கேகேன் கீழே நம்ம வந்து பார்க்கலாங்களா. கண்கானம் லக்ஷன் ரூப் உதாரண் கணத்தோட பெயர் 8 கணங்கள் இருக்குதுன்றாங்களப்பா. அதில் இப்போ ஒவ்வொரு கணங்கள் நம்ம வந்து பார்க்கலாங்களா வித் எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம். மகன் மகனில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தீனோ வர்ன் குரு நம்மளுக்கு வந்து கன்னா நம்மளுக்கு மீனிங் தெரியலப்பா 3 லெட்டர் வந்து சேர்ந்தது தான் கன்னுன்னுவாங்க. அப்போ மகன் வந்து பார்த்தீங்கன்னா தீனோ வர்ன் குரு 3மே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெடிலாக இருக்குன்றாங்க. இது வந்து நெடிலோட சிம்பிள்ப்பா. இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். சௌதேலா சேனானி நகன்னா வந்து பார்த்தீங்கன்னா தீனோ வர்ன் லகு. அப்போ 3மே நம்மளுக்கு எப்படியே இருக்கும் குறிலாக இருக்குன்றாங்க. இதுதான் குறிலோட சிம்பிள். சரல் சரஸ். பகன் வந்து பார்த்தீங்கன்னா பஹலவன் குரு முதல் எழுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நெடிலாக வரும். ரிமைனிங் நம்மளுக்கு வந்து குறிலாக வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். சாவன் ஆதர் யகன் யகனோட ரூல்ஸ் பாருங்கள். பஹலவன் லகு. அப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிலாக வரும்ப்பா. குறில் சிம்பிள் வந்து பாருங்கள் ஐ. அப்போ ரிமைனிங்கில் நம்மளுக்கு வந்து நெடிலாக வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். சுஜாதா
அமாரா. ஜெகன், ஜெகனோட ரூல்ஸ் பாருங்கள், பீச் கா வர் குரு. அப்போ மிடில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வரும். குருவோட சிம்பிள் வந்து பாருங்கள் எஸ். ஓகேங்களா. ரிமைனிங்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெடிலாக வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சுபாஷ் கிதாப். ரகன், ரகனோட ரூல்ஸ் பாருங்கள், பீச் கா வர் லகு. அப்போ மிடில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறியில் வரும். லகுனா குறியில் பம். அப்போ மிடில் நம்மளுக்கு வந்து குறியிலாக வரும். ரிமைனிங்கில் நெடில் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சாதனா நிரஜா. நெக்ஸ்ட்டு கணம் பாருங்கள், சகன். ரூல்ஸ் வந்து அந்திம் வர் குரு. அப்போ கடைசியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வருன்றாங்க. அப்போ குருன்னா நெடில்பா. நெடிலோட சிம்பிள் வந்து எஸ். ரிமைனிங்கில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் குறியில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சரிதா இம்லி. தகன், தகனோட ரூல்ஸ் பாருங்கள், அந்திம் வர் லகு. அப்போ கடைசியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறியில் வரும். ரிமைனிங்கில் நம்மளுக்கு நெடில் வரும். சாகர் गोपाल. गनों के नाम दो, मन भाई जरसत को याद कर लेने से ना भूलेंगे. அப்போது இந்த கணங்களோட பெயர் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, மகன், நகன், பகன், யகன், ஜகன், ரகன், சகன், தகன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணங்களோட ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஏக் சரல் சூத்ர ஹே, ஒரு ஈஸியான ஃபார்முலா வந்து இருக்குதுன்றாங்க. யமதாராஜ் பான் சல்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க பாருப்பா. ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. யா, மா, தா, ரா, ஜா, பா, நா, ச, ல, கம். இப்போ ஃபஸ்ட்டு 8 எழுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணங்களோட பெயர். இங்கே பாருங்களேன், யகன், மகன், தகன், ரகன், ஜகன், பகன், நகன், சகன். அப்போ இந்த 8 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டர். அப்போ நம்ம கணங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்களா. इसके प्रथम 8 अक्षरों गणन के आदि वर्णन है. இதில் ஃபஸ்ட்டு 8 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டர்ன்றாங்க. इसमें क्रमशः 3 वर्णों को एक साथ लिया जाता है. இதோட மீனிங் வந்து பாருங்கப்பா. इसमें क्रमशः, இதில் வரிசையாக நம்ம வந்து பார்த்தோன்னா 3 லெட்டர் நம்ம சேர்த்து எழுதணும்னா ஒவ்வொரு கணத்தோட நம்மளுக்கு மாத்ராஸ் வந்து வருன்றாங்க. பாருங்கள், யகன், யாக் மேலே பாருங்கள் ஐங்களாம். அப்போ ரிமைனிங் யகனோட சேர்ந்து நம்ம ரிமைனிங் 2 லெட்டரோட மாத்ராஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு யகனோட மாத்ராஸ் வந்து வரும். இப்போ பாருங்களேன், யகன் வந்து ஐ எஸ் எஸ். மகனுக்கு வந்து எப்படி எழுதலாம், மா, மேலே பாருங்கள் எஸ் எஸ் எஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரோட நெக்ஸ்ட்டு 2 லெட்டர் சேர்த்து எழுதினீங்கன்னா அந்த கணத்தோட மாத்ராஸ் வந்து வருன்றாங்க. இஸ் दल के पहले अक्षर से इस गण का नाम मालूम होता है. அப்போது இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரோட கணங்களோட பேர் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுன்றாங்க. और इस दल की मात्रा के क्रम से इसके गण की मात्रा का क्रम मालूम होता है. जैसे அப்போது இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா கணங்களோட பேரும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த கணங்களுடைய மாத்ராஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம சந்தோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா மாத்ரிக் சந்த் அண்ட் பர்னி சந்தோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.